இந்தியா கூட்டணியை ரஜினிகாந்த் வசனம் பேசி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளது பிரச்சார கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க பெரியவர்களே, தாய்மார்களே. இந்தி கூட்டணி இதற்கு முன்பு நாம பார்த்திருக்கோம், புதுசா பார்க்கலீங்க. 2004 இதே மாதிரி இணைஞ்சாங்க. நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் யாருங்க பிரதமர். எல்லா ரூம்குள்ள உட்கார்ந்து பேசினாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு. பிரதமர் யாருன்னே தெரியல. நம்ம ஓட்டு போட்டு வாக்கு பெட்டி எண்ணியாச்சு. அதன் பிறகு 10 பேர் வெளியே வந்து இவரு தாங்க பிரதமர். இந்த காலா படத்துல ரஜினி ஐயா ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி. நாமெல்லாம் கேட்டோம், சார் இவர் யாருன்னு தெரியலையா சார், பிரதமர் நிறுத்திருக்கீங்கன்னு. இவர் பேர் தாங்க மன்மோகன் சிங் அப்படின்னா. ஐயா நாங்க இவருக்கு ஓட்டு போடல, நீங்க இவருக்கு ஓட்டு போடல, பட் எங்களுக்கு போட்டீங்கல்ல, நாங்கெல்லாம் இவருன்னு சொல்லியிருக்கோம். அப்பதான் தெரிஞ்சது மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து ஏன் பிரதமராக நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், பேச மாட்டாரு, கொள்ளை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம். 12 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருக்கின்றார். இன்னைக்கு அதே மாதிரி இந்தி கூட்டணி பிரதம வேட்பாளர் யாருன்னு தெரியாது, எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி, ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், நிரந்தர பிரதம மந்திரி நம்மிடம் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மறந்துவிடக் கூடாது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல், மோடி அவர்களுக்கான தேர்தல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.